அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காணொளி, நம்ம வீட்டு வாசல்ல பொங்கல் அன்னைக்கு அரிசி மாவால கோலம் போட்டுட்ருக்கேன். இழைகள மேலிருந்து கீழ இழுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் வரும். இதற்கு முன்னாடி கோலம் போடும்போது கீழ இருந்து மேலே இழைகள் இழுத்தீங்களே அப்படின்னு. நம்ம வீட்ல ஒவ்வொரு விசேஷங்களுக்கும், சடங்குகளுக்கும் எப்படிலாம் கோலம் போடணும், மாயிலை தோரணம் எப்படி கட்டணும், இந்த பனை ஓலை தோரணம் எப்படி கட்டணும், காவி எப்போ வைக்கணும், காவியில மட்டுமே கோலம் எப்போ போடணும், இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கும், சடங்குகளுக்கும் இந்த கோலம் போடும் முறை, காவி வைக்கும் முறை அப்படின்றதெல்லாம் மாறுபடும். இப்போது மேலிருந்து நான் இழைகளை கீழே இழுக்கிறேன். இதற்கு காரணம் என்னென்னா, சில வீடுகளில் சிலர் சொல்கிறீங்க இல்லையா, எங்கள் வீட்டில் பூஜை பண்ணாலே சண்டை வருதுமா அப்படின்னு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூஜை பண்ணாலே சண்டை வருது அப்படின்னும்போது, எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும், எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும், மேலிருந்து கீழே இழைகளை இழுக்கும்போது அந்த வீட்டில் பூஜைகள் முடிஞ்சாலும், இந்த நல்ல விசேஷங்கள் நடந்து முடிஞ்சாலும் கண்திருஷ்டி அண்டாது, வீட்டில் பிரச்சனைகள் தலை தூக்காது. இதுவே கீழேருந்து மேலே இழைகள் இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிற நிலைமையே போதும், புதுசாக எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நமக்கு ஒரு ஒரு விஷயத்துக்குமே பெரியவங்க இந்த மாதிரி இழைகள் இழுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே எந்த பண்டிகையாக இருந்தாலும், எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், அந்த வழிபாடு முடிஞ்ச பிறகும் கூட கண்திருஷ்டியோ இல்லை வீட்டில் பிரச்சனைகளோ அண்டக்கூடாது அப்படின்றதுனால மேலிருந்து கீழே இழைகளை இழுக்கிறேன். இதுதாங்க காரணம். இன்னும் மாயிலை தோரணம் கட்டுறதுக்கு கூட நிறைய கதைகள் இருக்குது. இதெல்லாம் போக போக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.